قد جاءكم من الله نور وكتاب مبين يهدي به الله من اتبع رضوانه سبل السلام. எப்படி செய்வது என்பதையும் கற்றுத்தந்தார்கள். குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் பெருமானார் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் நமக்கு கற்றுத்தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்க்கையின் மூலமாக நமக்கு இபாதத்துகளை கற்றுத்தந்தது போல ஒழுக்கம் சார்ந்த எல்லா காரியங்களையும் நமக்கு கற்றுத்தந்தார்கள். நமது இஸ்லாமிய மார்க்கம் அது ஒழுக்கம் சார்ந்தது. நமது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லா இபாதத்துகளுமே அது ஒழுக்கம் சார்ந்ததாகவே இருப்பதை நாம் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வெளிநாட்டிலிருந்து பஹ்ரைன் என்கிற நாட்டிலிருந்து ஒரு குழு ஒன்று வந்தது. பஹ்ரைன் நாட்டில் இருக்கிற போதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு குழு இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை கேட்டு வரக்கூடிய மனிதர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து வருகிறார்கள். அந்த மனிதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக வேண்டி வர்றாங்க. வரக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரை பார்த்ததில்லை. அவருடைய போதனைகளை எல்லாம் கேட்டோம், மிக உயர்ந்தது, மிக உன்னதமானது, அவைகளை எல்லாம் கேட்டோம். அவைகளை எல்லாம் சொல்லக்கூடிய, எச்சரிக்கக்கூடிய, போதிக்கக்கூடிய அந்த மனிதர் முஹம்மது நபி அவர் எப்படி இருப்பார் என்கிற ஒரு பெரிய கனவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தால் அவர்கள் எல்லாம் சஹாபி என்கிற உன்னதமான அந்தஸ்தை அடைவதற்காக வேண்டி வருகிறார்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நபியை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். அப்படி வருகிற போது 15 ஒட்டகைகளிலே 10 குதிரைகளிலே பெரும் கூட்டமாக வருகிறார்கள். வரக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டும் என்கிற அந்த பேரவா காரணமாக வேகமாக வந்தவங்க தன்னுடைய குதிரைகளையும் ஒட்டகைகளையும் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் அப்படியே போட்டுவிட்டு வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு சென்றாங்க. நபியுடைய சபைக்கு வேகமாக போயிடுறாங்க. ஆனால் அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சையதுனா அஷ்அத் ரலியல்லாஹு அன்ஹு சையதுனா அஷ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறதுக்கு போகலை. மதீனாவுக்கு வந்த அந்த சஹாபி எல்லாத்தோடையும் வந்தாங்க, எல்லா கூட்டத்தோடு வந்தாங்க. எல்லா கூட்டமும் வேகமாக பெருமானை சந்திப்பதற்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த சஹாபி அஷ்அத் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம் நபியை பார்ப்பதற்கு நேராக போகலை. தன்னுடைய உடைமைகளை எல்லாம் சரியாக எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைத்தார்கள். தங்களுடைய வாகனங்களையான அந்த பிராணிகளை, தன்னுடைய வாகனங்களாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டகங்களையும் குதிரைகளையும் எங்கு நிறுத்த வேண்டுமோ அங்கு போய் நிறுத்தி கட்டி போட்டார்கள். சரியான முறையிலே நிதானமாக அதை செய்தார்கள். குளித்தார்கள், சுத்தமானார்கள், வெண்ணிற ஆடைகளை அணிந்தார்கள். அணிந்துவிட்டு நறுமணுகளை எல்லாம் பூசிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக நபியுடைய சபைக்கு போன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அஷ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, அஷ்அத் அவர்களே, இப்பொழுது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்துட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க, அஷ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் உள்ள 2 தன்மைகளை அல்லாஹ் விரும்புகிறான். இன்ன ஃபீக லஹஸ்னத்தைன், உங்களிடத்தில் உள்ள 2 தன்மைகளை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக சொன்னார்கள். என்ன 2 தன்மைகள்?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹீமு வல் அனாஜு, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய 2 தன்மைகள் என்ன? அது எந்த காரியத்தையும் நிதானமாக செய்வது, அந்த காரியத்தை செய்கிற போது பொறுமையோடு செய்வது, எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கான ஒழுங்கோடு செய்வது, முறைகளை பேணி செய்வது. இந்த 2 காரியங்களையும் உங்களிடத்தில் அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக இப்பொழுதுதான் ஜிப்ரீல் வந்து சொல்லிட்டு போனாருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி வரலாறு முடியலாம். எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு நிதானமாக, ஒரு ஒழுங்கோடு, முறையை பேணி சரியான முறையிலே செய்வது. பேச்சுவார்த்தையிலே சொல்லுவது போல இடுத்தம் கவித்தம் என்று செய்வதல்ல. எந்த காரியங்களை செய்தாலும் சரியான ஆலோசனையோடு, சரியான திட்டமிடுதலோடு, சரியான ஒழுங்கோடு செய்வதை மார்க்கம் விரும்புகிறது, அல்லாஹ் விரும்புகிறான். நிதானமாக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். எந்த காரியத்தையும் ஒழுங்காக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். ஆடை அணிகிறாயா, அந்த ஆடையை சுத்தமாக கண்டையாலும் கசக்கி கட்டு என்பது போல பழைய ஆடையாக இருந்தாலும் அதை சுத்தமாக அணிவதை அல்லாஹ் விரும்புகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒழுங்கை நமக்கு கற்றுத் தந்தார்கள், ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத் தந்தார்கள். இஸ்லாமிய சமூகம் என்பது அது ஒழுக்கம் சார்ந்தது. ஒழுக்கத்தை உடையவர்கள் இஸ்லாமிய சமூகத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கம் உடையவர்களாக இந்த சமுதாயத்தை வளர்த்தெடுத்தார்கள். எண்ணி பாருங்கள், இபாதத்துகளை, ருக்குவை, சஜிதாவை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்களோ அதே போல பெருமானார் நமக்கு ஒழுக்கம் சார்ந்த, நாம் பெரியதாக நினைக்காத சின்ன சின்ன காரியங்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள். நகம் வெட்டுவதை பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். எந்த கிழமைகளிலே நகம் வெட்ட வேண்டும், நகம் வெட்டுவதாக இருந்தால் எந்த விரலிலே ஆரம்பித்து எந்த விரலிலே முடிக்க வேண்டும். நகம் வெட்ட ஆரம்பிக்கிற போது வலது கையினுடைய களிமா விரலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். வலது கையினுடைய களிமா விரலிலே ஆரம்பித்து 1, 2, 3, 4, 5வதாக இடது கையினுடைய சுண்டு விரல், இப்படியாக வந்து இடது கையினுடைய பெருவிரலிலே முடிப்பார்கள். நகம் வெட்டுவதை கூட பெருமானார் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு மனிதன் சாதாரணமாக நினைக்கக்கூடிய எச்சில் துப்புவதை பெருமானார் நமக்கு சொல்லி தந்தார்கள். எச்சில் துப்புவதாக இருந்தால் எப்படி துப்ப வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலதுபுறமாக எச்சில் துப்பாதீங்க. எச்சில் துப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டால் இடதுபுறமாக துப்புங்கள். எச்சில் துப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டால் கிப்லாவை முன்னோக்கி துப்பாதீர்கள். வலதுபுறமாக எச்சில் துப்பாதீர்கள், இடதுபுறமாக எச்சில் துப்புங்கள். இடதுபுறத்திலே எச்சில் துப்பக்கூடிய நேரத்திலே ஏதாவது ஒரு மனிதர் இருந்தால், துப்ப முடியாத சூழ்நிலைகள் இருந்தால், அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய காலுக்கு கீழாக துப்பிக்கொள்ளுங்கள். எண்ணி பாருங்கள், வேறு யாராவது இப்படி ஒழுக்கத்தை சொல்லித்தர முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உன்னதமாக ஒவ்வொன்றையும் கவனித்து சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் அக்பர். எச்சில் துப்புவதை, நகம் வெட்டுவதை ஒவ்வொன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிற போது, நீங்கள் தொழுகுங்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, அகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை பேணுதலாக தொழுகுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான்.
அதுக்கு இமாம் பைதாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், ஏன் அல்லாஹ் அகீமு ஸலாத்த தொழுகையை நிலைநாட்டுங்கள், பேணுதலாக தொழுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால், தொழுகிற போது அதற்கான ஒழுக்கங்கள் என்னவோ அதை பேணி தொழுகுங்கள். தொழுகைக்கு என்று என்ன அதவுகள் உள்ளதோ அதை பேணி தொழுகுங்கள், ஒழுக்கங்களை பேணுங்கள். இதோ வந்தோம் தொழுதோம் என்றல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே இதோ வந்தோம் விழுந்தோம் எழுந்தோம் போனோம் என்று உள்ளவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. தொழுறீங்க வாங்க, திரும்பவும் தொழுங்க. நீங்கள் தொழுது அது தொழுகை இல்லை, திரும்பவும் தொழுங்கன்னு சொன்னாங்க. அந்த சாய் போனார், திரும்ப ஒழிச்சிஞ்சார், திரும்ப வந்து தொழுதாரு. தொழுதுட்டு போகிற போது திரும்பவும் கூப்பிட்டாங்க, திரும்பவும் சொன்னாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. திரும்பவும் தொழுங்கன்னு சொன்னாங்க. இப்படி 2-3 தடவைகள் நடந்தபோது அந்த சஹாபி கேட்டார், நான் எப்படி தொழுகுவது என்று கேட்டார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிதானத்தோடு தொழுகுங்கள், பொறுமையோடு தொழுகுங்கள், அதனுடைய முறைகளை அதவுகளை பேணி தொழுகுங்கள், ஒழுக்கங்களை பேணி தொழுகுங்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஒளி செய்து விட்டு பள்ளிக்கு யார் வருகிறாரோ அவருக்கு சுவனத்தின் பாதை திறந்திருக்கிறது என்பதாக சொல்லுவாங்க. ஒளி செய்து விட்டு யார் பள்ளிக்கு வருவாரோ அவருக்கு சுவனத்தினுடைய பாதை திறந்திருக்கிறது என்பதாக சொல்லுவாங்க. இந்த ஹதீஸுக்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் தருகிற போது சொல்லுவாங்க, பள்ளிவாசலுக்கு தொழுது ஒளி செஞ்சுட்டு யார் பள்ளிவாசலுக்கு போவாரோ அவருக்கு சொர்க்கத்தின் பாதை திறந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒளி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சாதாரணமாக ஒளி செய்யுங்கள் என்று மாத்திரம் அதை சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது அப்படி மட்டும் சொல்லி முடிச்சிடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅஹ்ஸனல் வுதுஅ, உங்களுடைய உழுவை அழகாக செய்யுங்கள் என்பதாக சொன்னாங்க. உழுவை அழகாக செஞ்சுட்டு பள்ளிக்கு யார் வருவாரோ அவருக்கு சுவனத்தின் பாதை திறந்திருக்கிறது. அழகாக எப்படி ஒளி செய்கிறது? நம்ம எல்லாம் ஒளி செஞ்சு வந்து பள்ளியாசல இப்போ உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய உழுவை அழகாக செய்தோம் என்று சொல்ல முடியுமா? உழுவை அழகாக செய்வது என்றால் அதனுடைய அதவுகளை ஒழுக்கங்களை பேணி செய்வது, முறையோடு செய்வது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, ஒழுவை அழகாக செய்வது என்றால் சுன்னத்துகளை பேணி செய்வது. ஒளி செய்கிற போது கிப்லாவை முன்னோக்கி ஒளி செய்வது முஸ்தஹப். கிப்லாவை முன்னோக்கி ஒளி செய்கிறது முஸ்தஹப். ஒவ்வொருத்தவங்களும் தானாகவே நினச்சிக்கோங்க, நான் இப்போ நான் ஒளி செஞ்சுட்டு வந்தேன், கிப்லாவை முன்னோக்கி ஒளி செய்தேனா? கிப்லாவை முன்னோக்கி ஒளி செய்வது, ஒளி செய்கிற போது பேசாமல் ஒளி செய்வது, ஒளி செய்கிற போது என்ன திக்ர்களை துஆக்களை மார்க்கம் கற்றுத் தந்திருக்கிறதோ அந்த துஆக்களை ஆரம்பித்து அவைகளை சொல்லி ஒளி செய்வது. ஒளி செய்ய ஆரம்பிக்கிற போது பிஸ்மில்லாஹில் அலீமி வல்ஹம்துலில்லாஹி அலா தீனில் இஸ்லாம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஒளி செய்து முடித்த பின்னால் இரண்டாம் கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்ததஹ்ஹிரீன். ஒளி செய்கிற போது நிறைய துஆக்களை மார்க்கம் கற்றுத் தந்திருக்கிறது. அவைகள் எல்லாம் பேணி ஒழுக்கமாக முறைகளை முஸ்தஹப்புகளை பேணி யார் ஒளி செய்வாரோ அப்படிப்பட்ட ஒழுதான் ஃபஹ்ஸல் வுது, அழகான ஒளி. அப்படிப்பட்ட ஒளிவிற்குத்தான் இந்த சன்மானங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அருமையான பெருமக்களே, நமது மார்க்கம் நிறைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை கற்றுத் தந்திருக்கிறது. அவைகளை எல்லாம் நம்ம சாதாரணமாக நினைத்து விட்டுவிடக்கூடாது. சின்ன தப்பு தானேங்க, சின்ன தப்பு தானே, இதை போய் பெருசாக பேசிட்டு இருக்கிறீங்க. அப்படி அல்ல. சின்ன சின்ன தவறுகளை கூட உன்னால் களைய முடியவில்லை என்றால் எப்படி பெரும் தவறுகளை களைந்து கொள்வாய்? எப்படி விட்டு விடுவாய்?
அவைகளை விட்டும் எப்படி நீ தவிர்ந்து கொள்வாய்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, எஹசான் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எஹசான் அப்படின்னா என்ன? எஹசான் என்பதற்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லுவாங்க, எஹசான் என்றால் செய்வதை திருந்தச் செய், செய்வதை திருந்தச் செய், அதுதான் எஹசான். அருமையான பெருமக்களே, உலமாக்கள் எவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்லுவாங்க. நாம் வாழ்கிற போது ஒழுங்குகளை பேணி வாழ வேண்டும் என்பதை எவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்லுவாங்கன்னா, மதரசாவிலே ஓதுகிற போது எனது உஸ்தாமார்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு சொல்லித் தருவாங்க. காய்ந்த துணியை அது காய்ந்த உடனே எடுப்பது என்பது அதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. காயப்போட துணி அது 2 நாளைக்கு 3 நாளைக்கு நிழல்லையோ மழையில் நனையுது, வெயிலில் காயுது என்றால் அது ஒழுங்கல்ல. அதற்கு செய்ய வேண்டிய ஒழுங்கு இருக்கிறது, ஒரு கடமை இருக்கிறது. ஒவ்வொன்றையும் பேண வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ தூரம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன் பணியை சொல்லி கொண்டிருக்கிற போது ஆரம்பமான காலகட்டம். அப்பொழுது சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஓரமாக உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பார்கள். அப்பொழுது காஃபிர்கள் பார்த்து கேட்டாங்க, என்ன சல்மானே, உங்கள் நபி உங்களுக்கு இதை கூட கற்றுக் கொடுத்தாரா? சொன்னாங்க, இன்னி அரா சாஹிபக்கும் யுஅல்லிமுக்கும் ஹத்தா யுஅல்லிமுக்குமுல் ഖിറാஅத. சிறுநீர் கழிப்பதை கூட உங்களது நபி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் மக்கால யாரும் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க மாட்டாங்க, பெண்கள் தான் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பார்களாம். அப்பொழுது முஷ்ரிக்கீன்கள், என்ன பெண்களை போல உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறீங்களே, உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பது அது பெண்களை சார்ந்ததே, உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறீங்களே, இதை கூடமா உங்களது நபி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி கேலி செய்யும் விதமாக நகைப்போடு கேட்டபோது சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஜல், எங்களது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூட எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இது மட்டுமல்ல, இன்னும் கேளுங்கள். சொன்னாங்க, நஹானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சிறுநீர் கழித்து விட்டு மலஜலம் கழித்து விட்டு சுத்தம் செய்வதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுக்கு வலது கரத்தால் சுத்தம் செய்ய வேண்டாம், நீங்கள் சிறுநீர் மலஜலம் கழித்தால் கிப்லாயை முன்னோக்கி நீங்கள் மலஜலம் கழிக்க வேண்டாம். வனஹானிர் ரௌசி வல் ஐதாமி, நீங்கள் மலஜலம் கழித்துவிட்டு சுத்தம் செய்வதாக இருந்தால் சாணங்களை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டாம், எலும்புகளை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டாம். உங்களுக்கு ஒருவருக்கு மலஜலம் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டால் அப்பொழுது சுத்தம் செய்கிற போது அவர் 3 கற்களை கொண்டு சுத்தம் செய்யட்டும் என்று சொல்லி அவர் அடுக்கடுக்காக சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தூரம் நமக்கு சுத்தம் செய்வதை கற்றுத் தந்திருக்கிறார்கள், ஒழுக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, நமது மதரசாவுக்கு வரக்கூடிய மாணவர்கள் அவர்களிடத்தில் பார்க்கிற போது நிறைய ஒழுக்கத்திற்கு மாற்றமான காரியங்களை பார்க்க முடியாது. ரொம்ப வேதனையாக இருக்குது. அவங்க அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டோன்னு சொன்னால், சிறுநீர் கழிப்பதை வீட்டில் எப்பொழுதுமே நின்று கொண்டு தான் சிறுநீர் கழிக்கிறாங்க. நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்களா? அவருடைய சுன்னத்துக்கு மாற்றமல்லையா அது? நமது குழந்தைகள் நாங்கள் பார்க்குறது 1 மணி நேரம் தான், ஒவ்வொரு நேரம் பார்க்குறோம். அந்த குழந்தைகளுக்கு நாம் ஒழுக்கங்களை கற்றுத்தர வேண்டாமா? நமது குழந்தைகள் எப்படி ஒழுக்கத்தோடு வளர்வார்கள் எண்ணி பாருங்கள். நம்மிடத்தில் இந்த ஒழுக்கங்கள் இருக்கின்றனவா? சாப்பிடுகிற போது ஒரு பருக்கை கூட விடாமல் வலித்து சாப்பிடுகிறோமா? எண்ணி பாருங்கள். வலித்து சாப்பிடக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் எத்தனை இடத்தில் இருக்கிறது? சாப்பிடுகிற போது அதபுகளை ஒழுக்கங்களை பேணி சாப்பிடக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் எத்தனை இடத்தில் இருக்கிறது? அதபுகள் ஒழுக்கங்கள் என்றாலே அதை விட்டுருங்க, அதை பற்றி பேசாதீங்க. தொப்பி போடுங்கன்னு சொன்னால் ஃபர்தா வாஜிபா, ஏன் இவ்வளோ கட்டாயம் பண்ணுறீங்க?
பல தடவை காதில் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அருமையான பெருமக்களே, உலமாக்கள் சொல்லுவாங்க, எப்பொழுது முஸ்தஹப்களை ஒருவன் பேணி செய்கிறாரோ அப்பொழுதுதான் சுன்னத்துகளை பேணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எப்பொழுது சுன்னத்துகளை ஒருவர் பேணி செய்கிறாரோ அப்பொழுதுதான் அவருக்கு வாஜிபுகளை பேணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எப்பொழுது வாஜிபுகளை பேணி செய்கிறாரோ அப்பொழுதுதான் அவருக்கு சரவான காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக சொல்லுவாங்க. அடிப்படை முஸ்தஹப்களை ஒழுக்கங்களை பேணுவது. நிறைய குழந்தைங்க, பெரியவங்க சொல்ல வேணாம், சிறுவர்கள் நிறைய பேர் வீட்டுகளிலே குளிக்கிற போது நிர்வாணமாக குளிக்கிறார்கள். அசிங்கம் இல்லையா? இரவு படுக்கிற போது வீட்டில் இருக்கிற போது டவுசர் போட்டிருக்கிறாங்க. முட்டிங்கால் தெரிவது மார்க்கத்திற்கு உகந்த காரியமா? முட்டிங்கால் தெரிவது மார்க்கத்திற்கு உகந்த காரியமா? ஒரு மனிதன் மறைக்க வேண்டிய உறுப்புகள் என்ன என்ற கிதாபுகளிலே பேசப்படுகிற போது தொப்புளில் இருந்து முட்டிங்கால் வரை மறைக்க வேண்டும். தொப்புள் மறைக்க வேண்டுமா, முட்டிங்கால் மறைக்க வேண்டுமா என்றால் முட்டிங்கால் மறைக்க வேண்டிய உறுப்பு என்பதாக சொல்றாங்க. நிறைய வாலிபர்கள் பார்க்குறோம், காலை வாக்கிங் போகிறப்ப பார்த்தோன்னா நிறைய பேர் விளையாட போகிறாங்க, டவுசர் போட்டு போகிறாங்க, முட்டிங்கால் தெரிய போகிறாங்க. அவரிடத்தில் என்ன ஒழுக்கங்கள் இருக்கின்றன? இவர்களை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? அருமையான பெருமக்களே, தயவு கூர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அடிக்கடி, ஒவ்வொரு ஒழுக்கங்களையும் பேணுங்கள். ஒழுக்கங்கள் அவைகளை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. முஸ்தஹப்களை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். முஸ்தஹப்பான காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் மிகுந்த பிரியத்திற்குரிய காரியங்களாக இருக்கின்றன. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பிலாலே, எனக்கு முன்னதாக மேராஜ் போயிருந்தப்ப எனக்கு முன்னதாக சுவனத்திலே உங்களுடைய காலடியினுடைய சத்தத்தை நான் கேட்டேனே, என்ன என்று கேட்டபோது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? ஃபர்தான காரியங்களை, வாஜிபான காரியங்களை செய்தேன் என்று சொன்னார்களா? முஸ்தஹப்பான காரியம் சொன்னாங்க. நான் எப்போ ஒழு செஞ்சாலும் நான் ஒழுவுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தொழுவேன். நீங்கள் சொல்ல முடியுமா அது வாஜிபா ஃபர்தா? முஸ்தஹப்பான காரியம். முஸ்தஹப்பான காரியத்தை செய்ததினாலே எவ்வளவு அந்தஸ்தை பெற்றார்கள். பெண்கள் முகத்தை மறைப்பது வாஜிபா ஃபர்தா என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒழுக்கம் சார்ந்தது. மணப்பெண்ணை தேடி வருகிற போது மற்ற உறுப்புகளை பார்ப்பதில்லை, முகத்தை தான் பார்க்கிறோம். முகம்தான் ஒரு ஆணை வசீகரம் செய்யும். முகம் மறைக்கப்பட வேண்டும் என்று உலமாக்கள் வலியுறுத்தி சொல்றாங்க. வாஜிபு ஃபர்து என்று பேசாதீர்கள். முஸ்தஹப், சுன்னத்து, ஒழுக்கத்தை பேணுங்கள். ஒழுங்குகளை ஒவ்வொன்றையும் பேண வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது, கூறுகிறது. ஆகையினாலே அருமையான பெருமக்களே, நாம் வலியுறுத்தி ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஒழுக்கங்களை பேணுங்கள். தயவு கூர்ந்து பாருங்கள், பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி குத்பா ஓல வருகிற போது நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அந்த இடத்துல கூட்டம் ஃபுல்லாக உட்காந்துருக்குது, ஆனால் இந்த இடம் காலியாக இருக்குது. தயவு செஞ்சு முன்னாடி வச்சுவாங்களே, முன்சப்பு இருப்புங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஒழுக்கங்களை பேணுங்கள். தயவு கூர்ந்து பள்ளிவாசலே சாய்ந்து உட்கார வேண்டும் என்று எண்ணாதீர்கள். தயவு செய்து பள்ளிவாசலுக்குள் வந்தால் தயவு செய்து தொழுகை நேரமோ தொழுகை அல்லாத நேரமோ சேரல உட்காராதீர்கள். நாற்காலியில் உட்காராதீர்கள். வீட்டில் எந்த நேரமும் நாற்காலியில் உட்கார்ந்து பள்ளிக்கு வந்தாலும் நாற்காலி தான் உட்கார்றாங்க. வாங்க சொல்கிற நேரம் மற்ற நேரம் நாற்காலியில் உட்கார்கிறார்கள். நாற்காலியில் உட்காராதீங்க. அது ஒழுக்கத்திற்கு மாற்றமானது என்று உலமாக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். தொழுக ருக்கு இப்படி தான் செய்யணும், சஜ்தா இப்படி தான் செய்யணும் என்று ஒரு வரைமுறை இருக்கிறது. ருக்கு என்னால் செய்ய முடியல, சஜ்தா செய்ய முடியல, சேரில் உட்காந்துக்கிறாங்க. குர்ஆன் ஷரீஃபை எடுத்து வச்சு வையாலக்கம் மஹ்ரிப் பின்னாடி உஸ்தாது யாசின் ஓதுறாங்க, இமாம் அவர்கள் யாசின் ஓதுறாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு சேரில் உட்காந்து காலை ஆட்டிகிட்டே உட்காந்துருக்காரு. தொழுகு முடிஞ்சிருச்சா இல்லையா? தொழுகு முடிஞ்ச பின்னாடி கீழே இறங்கி காலை நீட்டி உட்காந்துக்கலாமா, முடியுமா இல்லையா? குர்ஆன் கீழே இருக்கிற போது மேலே உட்காரக்கூடாது என்கிற ஒழுக்கம் இன்னைக்கு போயிடுச்சுங்களா இல்லையா? வீட்டிலே கூட நமது மனைவி குர்ஆனை ஓதிட்டு இருந்தாங்கன்னா இவர் சேரை போட்டு உட்காந்துக்கிறாரு.
பெட்டக்ஸ் மேலே வந்துருச்சுன்ற வருத்தம் அவருக்கு ஏற்படுறதில்லை. இதை சொன்னால் அஜித் நதியையும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு நம்மளும் விட்டுறது? அதனால் இதெல்லாம் ஒழுக்கக்குறை வீணம், அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள். ஆகவே ஒழுக்கமான காரியங்களை பேண வேண்டும். பள்ளிவாசலுக்கு வருகிற போது தயவு செய்து முன் சப்புகளுக்கு வந்து அமருங்கள், தொப்பி போட்டு அமருங்கள். தொப்பி போடுவதை சாதாரணமாக சின்ன காரியம் என்று விட்டுவிட வேண்டாம். அவைகளை பேணுதலாக செய்யுங்கள், ஒழுக்கங்களை பேணி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா ஒழுக்கங்களையும் பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. நமது சமூகத்தை ஒழுக்கமான சமூகமாக அல்லாஹ் கட்டமைக்க தந்தருள்வானாக. நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒழுக்க செயலர்களாக பரிசுத்தவான்களாக ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.